சரி, நாம ஏன் சர்ச்சுக்கு வரோம்? நான் நேற்றுக்கு நிறைய பேர் என்னை பார்க்க வந்தாங்க, நிறைய என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம்? நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம்? தேவனை ஆராதிக்க. அப்புறம் அப்புறம் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்ன? சத்தியத்தை கேட்கணையா? சர்ச்சுக்கு எதுக்கு வரும்? சத்தியத்தை கேட்கறதுக்கு போறோம். எதுக்கு போறோம்? கட்டளைக்கு கீழ்ப்படிய. ஆமா, அப்படியே சொல்லிட்டு வாங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்மள மாதிரி நாட்டுல வேற யாரும் நல்லவங்களே இல்லை. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? இஷ்டத்துக்கு அவுத்து விடுறது. ஏன் சர்ச்சுக்கு வரோம்னா இஷ்டத்துக்கு அவுத்து விடுறது தான். சர்ச்சுக்கு ஏன் வரும்? அவருடைய வருவதின் நோக்கம் என்ன? வாசிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம். எல்லாரும் கூட எடுத்துக்கங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். போதும் தம்பி, கவனிங்க. கர்த்தர் நம்ம ஏன் வரோம்னா, நம் முதலாவது கர்த்தரை பார்க்க வருகிறோம். சொல்லுங்க. கண்டிப்பா உனக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே 119 சங்கீத வாசி. நீ வீட்டுல போய் வசனத்தை வாசி. ஏன்னா பேசணும்னா ஆராதிக்கும் போது கையை பிச்சு எடுத்துருவீங்க போல. சொல்லுங்க, எதுக்கு சர்ச்சுக்கு வரும்? பைபிள் சொல்லுது 2-3 முறை சொல்லலாம், சபை நடுவுல சொல்லுன்னு சொல்லுது. சொல்லுங்க, நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? கர்த்தரை பார்க்க. கர்த்தர் எங்க இருக்கிறார்? பர்சன் ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்காரு? சொல்லுமா, கர்த்தர் எங்க இருக்காரு? ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆலயத்துக்கு வர்றது யாரை பார்க்க வரேன்? கர்த்தரை பார்க்க வருகிறேன். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு எதுக்கு தெரியுமா வரேன்? கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், அவரை பார்க்க வருகிறேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்க்கறது எனக்கு இஷ்டம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்க்கறது எனக்கு இஷ்டம். நான் ரொம்ப விரும்பி போய் பார்ப்பேன். அடிக்கடிக்கு போவேன் எனக்கு பிடிச்சவங்களோட வீட்டுக்கு. ஏன்னா எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட நான் நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணுவேன், பேசுவேன். அதனால நான் என்ன செய்யறேன்? தேவ ஆலயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நான் பார்க்க போறவரை, அவர் அங்கே ஆலயத்தில் இருக்கிறார். அவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராயிருக்கிறார். கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் ஓய்வு நாளுக்கு யாரா இருக்கிறாரு? ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால நான் அவரை பார்க்க போறேன். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, இவர் என்ன பண்றாரு, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க எத்தனை மணிக்கு வாராங்க, எத்தனை மணிக்கு சர்ச் இருந்து போறாங்க, பாஸ்டர் கூட பேசுறாங்களா இல்லையா, பாஸ்டர் கூட பேசிட்டு அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, குத்தி கொடுக்குறாங்களா, ஏத்தி விடுறாங்களா, என்னை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, என்னை பத்தி மட்டுமே பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் சர்ச்சுக்கு வரல. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நான் சர்ச்சுக்கு வரல. நான் கர்த்தர் அங்கே இருக்கிறார், அவரை பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே இருக்கிறார், நான் அவரை பார்க்க. வேற எதையும், வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. வேற எந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடையாது. ஆமென். அப்படின்னா நான் எப்படி ஆலயத்துக்கு போகணும்? வாசிங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிறோம், செவி கொடுக்க சேர்வதே நலம். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி எப்படி போ சர்ச்சுக்கு? உன் நடையை காத்துக்கொள். வாசத்தை வாசிங்க. நீ ஆலயத்துக்கு போகும்போது எப்படி என்ன பண்ண? ஆமென். சர்ச்சுக்கு வரும்போது உன் நடை எப்படி இருக்கு? காத்துக்கொள். உன் சுபாவம் எப்படி இருக்கு? காத்துக்கொள். அல்லேலூயா. நம்ம சர்ச்ல எத்தனை மணிக்கு ஆராதனை?
7:30 மணிக்கு, எத்தனை மணிக்கு? 7:30 மணி ஆராதனைக்கு வீட்லயே 7:30க்கு தான் ரெடி ஆகுறது. வீட்டுல 7:30க்கு தான் ரெடி ஆகுது. ரெடி ஆயிட்டு அப்படியே சர்ச்சுக்கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு சில பேர் நடந்து வர்றதை பார்த்திருக்கேன். ஏண்டா உள்ள போறோம், போலாமா வேண்டாமா? சில பேரை பார்த்திருக்க பரபரப்பா வேகமா வந்து செப்பல் ஸ்டாண்டுக்கு நின்று உள்ள பாப்பாங்க, வந்துட்டாங்களா சர்ச்சுக்கு எல்லாரும், அப்புறமா போலாம். உடனே போன் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட், ஹலோ அம்மா இன்னும் சர்ச்சுக்கு யாரும் வரல, நானும் கொஞ்சம் ஸ்லோவா போலாம் தான் நினைக்கிறேன் கத்தருக்கு. அப்புறம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு யார் பக்கம் உட்காரலாம், இவங்க பக்கமா இவங்க பக்கமா, வேண்டாம் நம்ம தனியா உட்காரலாம், நம்மளை சுத்தி எல்லாம் உட்கார்த்தோம், நம்ம தனியா உட்காரலாம், நம்மளை சுத்தி எல்லாம். இதுக்கா சர்ச்சுக்கு வரோம்? உன் நடையை காத்துக்கொள். நீ கர்த்தரை பார்க்க வந்திருக்கிற, நீ தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற, தேவனோடு இருக்க வந்திருக்கிற. மூடர் பலியிடுவதை பார்க்கலாம், அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, மூடர் பலியிடுவதை பார்க்கலாம். ஆமா, சர்ச்சுக்கு வரும்போது மூடர் பலியிட மாதிரி வராத. மூடர்னா இப்ப நான் ஆராதனை பாடிட்டே இருந்த உடனே நீங்க ஆராதிக்கல, டக்கு நிறுத்திட்டேன் என் பாட்டை, நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். அமைதியா உடனே ஆவி வந்துச்சு, தோத்துற எப்படி வருது அந்த ஆவின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் அடிக்கடி சொல்றேன் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. பிரசன்ஸ் ஆஃப் காட், அவர் பிரசன்னத்தின் தேவனா இருக்கிறார். எப்பவுமே நீங்க கர்த்தரை ஆராதிங்க. அல்லேலூயா. நான் எங்க திட்டிடுவனோ, எங்க கீபோர்டு போடலையோ, எங்க பாட்டு போடல, நீங்க அது மூடர் பலியிடுற மாதிரி அப்படியே வேடிக்கை பார்த்தன. மூடர் பலியிடுறது சொல்லுங்க. மூடர்னா என்னங்க? மூடர்னா என்ன சொல்லுங்க? மூடர்னா என்ன? மதியினம் பிடித்தவர்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, தம்பி சொல்லுங்க. மதியினம். மதியினம்னா அப்படியே அசால்ட்டா சர்ச்சில் வந்து நிக்கிற ஸ்டைல நீங்க பார்த்திருக்கீங்களா? சர்ச்சில் மூடர் பலியிடுவது, இது மூடர் பலியிடுவது. சில பேரை பார்த்திருக்கேன், சோத்திர 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 சோத்திர. என்ன வேடிக்கை, மூடர் பலியிடுவது. சில பேர் கண்ணை பார்த்திருக்கீங்களா? பாடிடு, பாடு பாடு, யோனி பாடியா, பாடு. இவரு பாடவே மாட்டார். இவர் என்ன பண்ண மாட்டாரு, இந்த அம்மா என்ன பண்ணாது, மூடர் பலியிடுவது. சில பேர் பாட்டு தாளை விரிச்சு, பாட்டு புக்கை விரிச்சு வச்சுட்டு பயங்கரமா பாடுவாங்க. வாயில சத்தமே வராது, வாயில வராதுங்க. மூடர் பலியிடுவது. இதெல்லாம் என்ன? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மூடர் பலியிடுற மாதிரி பலியிடாத, செவி கொடுக்க சேர். நான் கர்த்தருக்காக போகிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறேன், நான் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்வேன். அல்லேலூயா. வீட்டுல இருந்து வரும்போதே பிரசங்கத்துல குறை கண்டுபிடிக்கதான் சர்ச்சுக்கு வர்றதே. வீட்டுல இருந்து வரும்போதே ஆராதனையில குறை கண்டுபிடிக்கிறதா சர்ச்சுக்கு வர்றதே. வந்தாக்க பாஸ்ட் எனக்கே பேசினாரு, உனக்கே பேசினாரு. ஏன்னா வரும்போதே மூடத்தனமா தான் வர்றது, மதியனமா தான் வர்றது கர்த்தருக்கு. அல்லேலூயா. எனக்கு தெரியாத என்ன பேசிடுவார் பாஸ்ட். மூடர் பலியிடுவதை பாரு, பலியிடாத. உத்தமமாய் தெய்வ வார்த்தைக்கு செவி கொடுக்க தேவாலயத்துக்குள்ளவா. உன் நடையை காத்துக்கொள். உன் நடைய சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா. உன் நடையை காத்துக்கொள். அல்லேலூயா. சர்ச்சில் ஒழுக்கமாவா, ஒழுக்கமா உட்காரு. கர்த்தருக்கு பயந்து ஆராதி, நடுக்கத்தோடும் பயத்தோடும். ஆமென். அல்லேலூயா. ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. எதுக்கு வரும் சர்ச்சுக்கு? ஆராதிக்க. ஆமென். யாரைய சொல்லுங்கம்மா, யாரைய? பக்கத்துல உள்ளவங்களை வேடிக்கை பார்க்கவா? பக்கத்துல கை தட்டினாங்கன்னா தோத்துல தோத்துல தோத்துல, இல்லைன்னா சோத்திர சோத்திர சோத்திர. அதுக்கு வரும் இல்ல, நாம ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். உன் நடையை காத்துக்கொள். உன் நடையை என்ன பண்ணு?
ஆமென். இன்னும் கொஞ்சம் பேரை பாக்குறேன், சர்ச்சில் வந்த உடனே அப்படியே சேர்ல உட்கார்ந்து 2 காலும் மாட்டிட்டே பேசு கத்தருக்கு அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த காலை ஆட்டுறவங்க யாருன்னா தூங்குற கேஸ். கால் ஆட்டுறவங்க யாருங்க? ஆமா, பாத்திருக்கீங்களா? காலை ஆட்டுறது தெரியணுமா? கால் ஆட்டுறது தெரியணுமா? கால் ஆட்டிக்கிட்டே என்ன செஞ்சிருவாங்க? நம்ம கூட நினைச்சிருப்போம். அப்ப நம்ம கேட்போம், ஏன் பிரதர் ஏன் சிஸ்டர் தூங்கிட்டீங்கன்னு கேட்டோம். நீங்க வேற, நான் கால் ஆட்டினதை பார்க்கல. ஏப்பா, நீ கால் ஆட்டுறத பாக்குறதுக்காக நான் சர்ச் நடத்துறேன். நீ கால் ஆட்டுறத பாக்குறதுக்காக நான் நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரேன். சபைக்கு வரும்போது உன் நடையை காத்து செவி கொடுக்கவே செய். நான் சபையில சொல்றத கேட்பேன், சர்ச்ல சொல்றத சத்தமா சபையில சொல்றத ஆமென் சொல்றத கேட்கறதுக்காக வா. நான் சொல்றத சபையில கேட்கணும்னு நினைக்காத, நான் சொல்றத பாஸ்டர் கேட்கணும்னு நினைக்காத. நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் இல்ல, கர்த்தர் சொல்றத கேட்கறதுக்கு தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆராதிக்கவா சொல்லுங்க. 2வது ஆமென். வாசிங்க சங்கீதம் 66. எல்லாம் எடுங்க. சங்கீதம் 66 13வது வசனம் வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. நான் எப்படி சர்ச்சுக்குள்ள வருவேன்? சர்வாங்க தகன பலிகளோடு வரும் ஆலயத்துக்கு. ஆமென். முதலாவது நான் ஆராதிக்க வருகிறேன், செவி கொடுக்க வருகிறேன். 2வது நான் பலி செலுத்த வருகிறேன். எதற்கு வரேன்? சத்தமா சொல்லுங்க. ஆமென். என்ன பலி செலுத்துறதுன்னா என்ன? ஸ்தோத்திர பலி செலுத்த வரேன். சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்த வரேன். சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தா எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென். ஆனா நம்ம ஸ்தோத்திரமா சொல்றோம், பக்கத்துல இவங்களை பார்த்தா ஆத்திரமா பார்ப்போம். நமக்கு பிடிக்காதவங்களை பார்த்தா எப்படி? நமக்கு பிடிக்காதவங்க யாரா சர்ச் இருந்தா கண்ணு உருளுதோ? சர்ச்சுக்கு வரும்போது பலி செலுத்தவா, ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது நல்ல ஸ்தோத்திரம் சொல்லவா. அப்படித்தானே செஞ்சேன்? அப்படித்தானே கேசுவன்? சொல்லுங்க, அப்படியா இல்லையா? ஆத்திரமா வருது பாஸ்டர், அதனால சர்ச்சுக்கு வந்தா சோத்திரமெல்லாம் என்ன பண்ண மாட்டோம் சொல்ல. சோத்திரம் வாலிப வயசுல இருக்கிற நம்ம சபையில எல்லாமே யங்கர்ஸ் தான் இருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் எப்படி சொல்லணும் தெரியுமா? சபை அலரணும். எங்க சபையில நாங்க ஆராதிக்கும் போது எங்க பாஸ் எங்க சத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கே பாடுபடுவார். எங்க சத்தத்தை கண்ட்ரோல், வீம்புக்கு இல்ல, பாச சொல்லிட்டாரு வீம்புக்கு இல்ல, ஆராதிக்கிற வெறி, கர்த்தரை பலி செலுத்துற வெறி. எல்லாருடைய சத்தத்தை பார்க்கலும் எங்க சத்தம் ரொம்ப சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல புகையை போல மகிமை எழும்பிக் கொண்டே இருக்கும். அதுக்கு நம்ம காரணமா இருக்கணும். ஆமென். நம்ம கர்த்தருக்கு பயந்து ஆராதிக்கணும். ஆமென். எப்பொழுதும் தேவனோடு கூட நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. பலி செலுத்த வர்றதில்ல. வாட்டர் கேன் எடுக்க ஒரு ஆள் போறாங்க, தண்ணி எடுக்க ஒரு ஆள் போறாங்க, பாத்ரூம்க்கு ஒரு ஆள் போறாங்க, வாக்கிங். அதெல்லாம் முன்கூட்டி இல்ல இல்லையா? சில பேர் பாருங்க, சர்ச்சுக்கு வந்த உடனே 4 டைம் ஒரு பாத்ரூம், அப்படியே போயிட்டு வரணும். நம்ம சபையில எல்லா சபையில போ 2-3 மணி நேரம் ஆறாது, நம்ம சபையில 1.5 மணி நேரம் இங்க வந்து பலி செலுத்த வரும். அந்த 1.5 மணி நேரத்துல முழுமையா கூட ஆண்டவருக்கு. அந்த 1.5 மணி நேரத்தை கொஞ்சம் பேர் போன் எடுப்பாங்க, இன்னும் முடிக்கலையா பாஸ்டர், இன்னும் இவர் முடிக்கவே மாட்டாங்க. டைம் 1.5 மணி நேரத்துல 10 முறை பார்த்துருவோம். பலி செலுத்தவா கர்த்தரை ஆராதிக்க சமூகத்துல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது பலி செலுத்து, ஸ்தோத்திர பலி செலுத்து, முழு மனசோடு வா. ஆராதனைக்கு வரும்போது எப்படி வா? அப்பதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா.
ஆமா, தசபாகம் காணிக்கை கொடுக்கவா, அதுவும் பலி. எத்தனை பேர் தசமா காணிக்கை கொடுக்குறீங்க? அல்லேலூயா. தசபாகம் காணிக்கை கொடு. இந்த பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஒரு கூட்டம் சர்ச்சில் இருக்காது. ஆவியானவர் அன்னைக்கெல்லாம் பேச விரும்புறாரு, அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பேர் வர மாட்டாங்க சர்ச்சுக்கு. ஏன் சொல்லுங்க? இது பிசாசு. பலி செலுத்துவா. ஏங்க ஆண்டவர் இந்த வாரம் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாங்க 1000 ரூபாய் உங்களுக்கு. இன்னும் எனக்கு அடுத்து நான் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்க உதவி செய்யுங்க. பலி செலுத்துவா. உனக்கு என்ன இருக்கு அதை பலி செலுத்து. காணிக்கை தசமத்துல உண்மையாது. உங்க பாக்கெட்ல என்ன இருக்கோ அதுல ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடு. தேவாலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. தேவாலயத்தில் என்ன இருக்கணுங்க? ஆமா. ஏன் தேவாலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கணும் பைபிள் சொல்ல தெரியுமா? கவனிங்க. ஏன் தேவாலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும் பைபிள் சொல்ல தெரியுமா? ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு இந்த நம்ம சபையில என்ன ஒரு 20-25 பேர் இருப்போம் வைங்க. இந்த சபைக்கு ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேர் வந்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறோம். கொடுக்குறோமா இல்லையா? ஆமென். கொடுக்குறோம் தானே? அப்ப எவ்வளவு செலவு இருக்கும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஏன்னா அவங்க வர்றதே நிம்மதியை தேடிதான் வராங்க. எதையாச்சும் தேடி வராங்க. ஆலயத்துல ஏதோ ஒண்ணு கிடைக்கணும் வராங்க. கர்த்தருக்கு சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆலயத்துல காசு இருந்தாதான், தேவ சமூகத்துல காணிக்கை கொடுத்தாதான் வர அத்தனை பேரும் நம்மால் போஷித்து அனுப்ப முடியும். நம்ம பாசமா நானு எல்லாம் அப்படி இல்லை. வாங்க வாங்க தோத்திரம் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றதே இல்லை. சாப்பிட்டு போங்க. சர்ச்சுக்கு வரவங்க நீங்க வேணா சாப்பிடாம போவீங்க. அது சாப்பிட சொல்றதுக்கே 1000 முறை கேட்கணும். சாப்பிட சொல்றதுக்கு பிரதர் சாப்பிட்டு பார்க்கலாம். பாஸ்டம்மாவுக்கே ஒரு கண்ணடி. பாஸ்டம்மாவுக்கே ஒரு கண் அடிச்சுட்டு, பிரதர் சிஸ்டர் பாஸ்டர் சாப்பிட்டு போங்க. பாஸ்டருக்கு இருங்க பாஸ்டர். பாஸ்டருக்கே ஒரு முறை. பாஸ்டருக்கு ஒரு முறை. ஆனா நம்ம பிள்ளைங்க போல சாப்பிடுங்க சொல்லுவோம் உரிமையோடு. தேவ ஆலயத்துல ஆகாரம் இருந்தா நிறைய பேர் வருவாங்க. ஆமா. 1000 பிரச்சனை வரும். ஏன் காணிக்கை தசமம் தெரியுமா? ஏன் நம்ம காணிக்கை தசமத்தை ஆலயத்துல கொண்டு வந்து கொடுக்கணும் தெரியுமா? ஸ்தோத்திரம். சபைக்கு வர யாரும் வெறுமையாவோ பட்னியாவோ போகவே கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. நிறைந்த மனசோடும் நிறைந்த வயிறோடும் போனாதான் அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அதனாலதான் நம்ம சாப்பாடை புதன்கிழமை நாள்ல ஜபத்துல கொடுக்கறது. அதனாலதான் ஸ்தோத்திரம், சபைக்கு வந்தா நீங்க வரும்போதெல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்றது. எங்களுக்கு இருக்கோ இல்லையோ கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை. இங்க ஆகாரம் நிறைய இருக்கணும். ஏழைகளை போஷிக்கணும். சபைக்கு வரவங்களை போஷிக்கணும். சபையில உள்ள ஜனங்கள் போஷிக்கப்படணும்னா உங்க காணிக்கையும் உங்க தசம்பாகமும் சபைக்கு வரட்டும். சாத்தான் விடவே மாட்டானே. காணிக்கை தசம்பாகம் கொடுக்க என்ன பண்ண மாட்டான்? விடவே மாட்டான். வீண் செலவு என்ன பண்ண சொல்ல பண்ணுவான், பண்ண வைப்பான். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா விட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுங்க. ஆலயத்துக்கு வருவது பலி செலுத்த. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? அல்லேலூயா. ஆமென். முதலாவது எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? அங்கே கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது எதுக்கு வரோம்? நடையை காத்து கொள்ளவும் செவி கொடுக்கவும் வருகிறோம். ஆமென். மூணாவது எதுக்கு வரோம்? அவரை பலி செலுத்த வருகிறோம். ஸ்தோத்திர பலிகளையும் மகிமை பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துகிறோம். எங்களுக்கு வந்த வருமானத்திலே காணிக்கை பலி செலுத்துகிறோம். எங்களுக்கு வந்த வருமானத்துல காணிக்கை பலி செலுத்துகிறோம். ஆமென். கை தட்ட மாட்டீங்களா நீங்களாம்? ஸ்தோத்திரம். நான்காவது வேகமா. மூணாவதா நான்காவதா? மூன்றாவது சங்கீதம் 121 வாசி வேகமா. 121 வேகமா.
121 சாரி 122:1 வாசிங்க. 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று. ஆமென். எப்படி வரணும் சர்ச்சுக்கு? சர்ச்சுக்கு எப்படி வரணும்? கர்த்தரை பார்க்கறதுக்கு எப்படி வரணும்? ஆராதிக்கிறதுக்கு எப்படி வரணும்? ஆமென். என்ன சவுண்ட் குறையுத? அல்லேலூயா. எப்படி வரணும் சர்ச்சுக்கு? யார பார்க்க வந்திருக்கிறேன்? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? ஆராதிக்க. ஆமென். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? செவி கொடுக்க. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? பலி செலுத்த. ஆமென். சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணும்? சத்தமா சொல்லுங்க. சில மூஞ்ச பாத்துறீங்களா? சர்ச்சுக்கு வரும்போது பரிசுத்தமா வராங்க. அப்படியே சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தா அவங்களுக்கு பாதி உசுறு போன மாதிரியே இருக்கும். ஒரே சோர்வு, ஒரே டென்ஷன், மகிழ்ச்சியே இல்லை. சந்தோஷமாவா? எப்படிமா? ஆமா. காலைல சர்ச்சுக்கு போகும்போது சில பிசாசு கேட்கும், இரு போலாம், சொல்லும் இரு, சீக்கிரம் போலாம், இரு போலாம், என்ன அவசரம் உனக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது நம்பர் 1 பிசாசு. சத்தமா தான் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது நம்பர் 1 பிசாசு. ரெண்டாவது, டைம் ஆயினே இருக்கும். ஏய் பாஸ்டர் திட்டுவார், 7-7:30 மணி ஆக போகுது, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, போலாம், ஏய் போலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிசாசு சொல்லும், எல்லாரும் சர்ச்சுக்கு டைம் வந்துடுறாங்களா, நீ மட்டும் ஆடுற. இது நம்பர் 2 பிசாசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ஆமா நம்ம மட்டும் சீக்கிரம் போலாம், சீக்கிரம் போலான்ற. சர்ச்சுக்கு எல்லாரும் கரெக்டா வராங்களா? போலாம் இரு. அல்லேலூயா. மூணாவது பிசாசு வண்டிய எடுக்கும், ஆனா மெதுவா எடுக்கும். அல்லேலூயா. வண்டி தேஞ்சிடக்கூடாது, அப்பதான் வண்டிய துடைக்கும், அப்பதான் காத்திருக்கான செக் பண்ணும். இப்ப வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கும். இதெல்லாம் சனிக்கிழமை பார்க்காது, இதெல்லாம் என்ன பண்ணாது. இப்ப பெட்ரோல் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கு, வந்துட்டே இருக்கும்போது 8 மணிக்கு போலாம், இரு ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம் போற வழியில. இது நம்பர் 3 பிசாசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. முதல் பிசாசு என்ன? போலாம் இரு. ரெண்டாவது பிசாசு என்ன? எல்லாம் வந்துருவாங்களா டைம்க்கு, என்ன மட்டும் போலாம் போலான்ற. இது ரெண்டாவது பிசாசு. மூணாவது பிசாசு செக்கிங் செக்கிங். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, ட்ரெஸ் கரெக்டா பண்ணிட்டுக்கிறனா, வண்டியில பெட்ரோல் காத்தெல்லாம் இருக்கா. இதெல்லாம் நம்பர் 3 பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது பிசாசு இருக்கு, ரொம்ப மோசமான பிசாசு. சர்ச்சுக்கு வரும்போது வண்டியில சண்டை போட்டுனே வரும் பாருங்க. சர்ச்சுக்கு வரும்போது வண்டியில பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மோசமான பிசாசு. சர்ச்சுக்கு வந்த உடனே ஆராதிக்கிற மூடே போயிடும். ஆராதிக்கிற மூடே நீங்க ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கல, கடைக்கு கூட்டின்னு போல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டின்னு போல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் வந்து நீ படுத்துன்னு தூங்கி அந்த பாஸ்டர், அப்புறம் அப்ப சர்ச்சு முடிச்சோடனே பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு வேற போலான்னு சொல்லிடுவேன். உன்னோட ஒரே ராவுடி, நான் உன் கூட ஏன் வாழ்றேன்னு தெரியல, உன் ஆழத்துல ஏன் தாலி கட்டுறேன்னு தெரியல, ஏய் சர்ச்சுக்கே வேணாம் விட்டு அப்படின்ற அளவுக்கு வண்டியில வரும்போது தாண்ட போறோம். இந்த பிசாசு எத்தனாவது பிசாசு? சத்தமா 5வது பிசாசு. இது எப்படிப்பட்ட பிசாசு? சத்தமா சொல்லுங்க. இந்த பிசாசு சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் முடிஞ்ச உடனே வெளியே போயிடும். வெளியே போகும்போது பாருங்க, சர்ச்சு முடிச்சு சும்மா பேசுமே நக்களுக்கு விளையாட்டு. அல்லேலூயா. இந்த 5 பிசாசும் நம்மள ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரவே. ஆனா சர்ச்சுக்கு மகிழ்ச்சியா வந்தாதான் உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. நீ எந்த வகை பிசாசு? பக்கத்துல பார்த்து கேளுங்க. 1வது பிசாசா, 2வது பிசாசா, 3வது பிசாசா,
4வது பிசாசா 5வது பிசாசா? நீ எந்த பிசாசு? அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சபைக்கு வரும்போது சங்கீதத்துல சொல்லுது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதனைக்கு வரணும். எப்படி வரணும்? வேகமா வாசிங்க. இன்னும் 2 வசனம் வாசி நான் முடிச்சிடுறேன். நேரம் எடுத்து நான் காவிரிப்பட்டு போனோம். சங்கீதம் 2ல 11வது வசனம் வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை ஆராதிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எப்படி ஆராதிங்க? சத்தமா சொல்லுங்க. எப்படி சர்ச்சுக்கு வரணும்? ஏன் அங்க யார் இருக்காங்க? ஆமென். வேலைக்கு போகும்போது எவ்வளவு பயமா இருக்குது. டைமுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு பயம். டைமுக்குள்ள போயிடணும். பயப்படுறீங்களா இல்லையா? பயப்படுறீங்களா இல்லையா? சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் என்ன இல்லை? பயமே இல்லை. அப்பதான் மாடு கட்டுவோம், அப்பதான் ஆடு கட்டுவோம், அப்பதான் துணி ஊற வைப்போம், அப்பதான் வண்டியை செக் பண்ணுவோம், அப்பதான் பசிக்கும். சில பேருக்கெல்லாம் நான் சர்ச்சுக்கு வரேன், போகும்போது இட்லி வாங்கி கொடுத்துரு. போகும்போது இல்லைன்னா வரும்போதுன்னா 2 கிலோ கறி எடுக்கணும். போகும்போது இட்லி வாங்கி கொடுத்தா ஓகே விட்டுறேன். இல்லைன்னா வரும்போது 2 கிலோ நீயே சூஸ் பண்ணிக்கோ. எப்ப சர்ச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் பேசினாதான் என்னன்ற? இதெல்லாம் சர்ச்சு முடிச்சுட்டு பேசினா என்ன? ஏன் சர்ச்சுக்கு வரும்போதே நீங்க இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்ல, உங்களுக்குள்ள வேலை செய்யற பிசாஸ். அல்லேலூயா. இந்த பிசாச 40 நாள் உபவாசம் படிச்சவன் பண்ணாலாம் ஓடாது. சும்மா கையில அப்படி பச்சி தோத்திரம் கத்தருக்கு. அல்லேலூயா. பயத்தோடு வாங்க. எப்படி வாங்க? ஆலயத்துக்கு வரும்போது நான் யார் ஆராதிக்கிறேன்? ஆமென், ஆமென். நடுக்கத்தோடு உள்ள இந்த எந்த வேலையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காலைல செய்ய மாட்டேன். ஸ்தோத்திரம். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய மூத்த மகன் எலிசா, நான் என் மனைவி இருக்கும்போது அவனுக்கு பால் பசிக்கும், அழுவான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில என் வீட்டுல அடுப்பு கூட பத்த கூடாது. என்ன வசனம் அப்படி இருக்கு. அதனால சில வருஷம் நான் அப்படியே இருந்தேன். அப்புறம் தான் என்னை மாத்திக்கிட்டு. இந்த பிள்ளைங்கெல்லாம் வளரும் போது பசி தாங்க முடியலாம், டீ காபி குடிக்கதான் இப்ப கூட அடுப்பு பத்த வைக்கிறது, சோறாக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஆனா ஒரு சீசன்ல நான் ஊழியத்துக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் கிட்ட, ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை காலையில அடுப்பு பத்த வச்சுட்டா எனக்கு டென்ஷன் ஆயிடும். அடுப்பு எரிதோயிட்டு என் மூளை எரியும், வயிறு எரியும். எதுக்கு பத்த வச்ச அடுப்ப நீ பத்த வைக்காது. ஆராதனைக்கு போயிட்டு வந்து கர்த்தருடைய நாள் இது, நடு ஆராதனைக்கு போகும். முதல் ஆராதனை, அதுக்கப்புறம் தான் பிள்ளை, அதுக்கப்புறம் தான் பசி, அதுக்கப்புறம் தான் வீடு, அதுக்கப்புறம் தான் வாசல், எல்லாம் முதல் ஆராதனை. அப்படிதான் நான் வாழ்ந்தேன். கர்த்தருக்கு அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் நீ ஆசீர்வதித்திருக்கிறார். ஆராதனை. இப்படி இருந்தா என்ன கிடைக்கும்? இப்படி இருந்தா என்ன கிடைக்கும்? வாசிங்க சங்கீதம் 65:4. வேகமா. ஆமென். உம்முடைய பரிசுத்தமாலயமாகிய வீட்டின் நன்மையால். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய சங்கீதத்துல இன்னொரு வசனம் இருக்கு, 84:10. வாசிக்க வேண்டாம். ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். ஆகாமியம் கூடாரம் என்ன தெரியுமா? தீமை குடியிருக்கிற வீடு, பாவம் குடியிருக்கிற வீடு, அக்கிரமம் குடியிருக்கிற வீடு. நான் சாராயம் குடிக்கிறவனோடு இருப்பதை பார்க்கிறோம், சினிமா பார்க்கிறவனோடு இருப்பதை பார்க்கிறோம், விபச்சாரம் வேசித்தனம் செய்வதோடு இருப்பதை பார்க்கிறோம், பீடி சிகரெட் குடிப்பதோடு இருப்பதை பார்க்கிறோம். நான் தேவாலயத்தில் இருப்பதையே விரும்புவேன். எங்க இருக்க விரும்புறேன்? ஏன்னா தேவ ஆலயத்துல ஏன் வாசமா இருப்பேன் தெரியுமா? அங்க எனக்கு நன்மை இருக்கிறது. அங்க எனக்கு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. நான் சர்ச்சுக்கு வந்து எதையுமே எதிர்பார்க்கலைங்க. கர்த்தர் எப்படி ஆகலும் ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் நன்மை உண்டாக தேடுவேன். என்ன பண்ணுவேன்?
சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கைய தட்டி கத்துற ஸ்தோத்திரமானுங்க. நான் ஆலயத்துக்கு வந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு நன்மை இருக்கிறது. ஆமென். சர்ச்சுக்கு வந்து போயிட்டு எனக்கு என்ன இருக்கு? நன்மை இருக்கிறது. நன்மை உண்டாக தேடுவேன். நீ சர்ச்சுக்கு வந்து பாரு, ஆலயத்துக்கு பயபக்தியா வந்து பாரு, அவர் அங்க இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் ஆண்டு இல்லைன்னு. ஆண்டு உட்கார்ந்துக்கிறாரா? இல்ல. ஆனால் அவர் ஆவியா இருக்கிறார். நீங்க 7:30 மணி ஆராதனை இவர் அங்கேயே உட்கார்ந்து இருப்பாரு. நீங்க வர்றதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்காரு. நீங்க வண்டி நிப்பாட்டுறது, நீங்க உள்ள என்ன பண்றீங்க, போன்ல என்ன பண்றீங்க, அங்க என்ன பேசுறீங்க பார்த்துட்டு அப்படியே உள்ள வர வரைக்கும் ஓ 7:30 அப்படி கொஞ்சம் என்னன்னா ஆஸ்வதிக்கும் போது கொஞ்சம் லேட்டா ஆஸ்வதிப்பாரு. ஆஸ்வதிக்கும் போது அல்லேலூயா கொஞ்சம் லேட்டா வரவங்களுக்கு லேட்டான ஆசீர்வாதம். சீக்கிரமா வந்து பயபக்தியா உட்காருங்க, சீக்கிரமா ஆஸ்வதிப்பாரு. நான் ஆளுடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் நான் அப்படிதான். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நான் சர்ச்சுக்கு வரேன்னா ரொம்ப சீக்கிரமா வரணும்னு விரும்புவேன். ஏன் சொல்லுங்க? எனக்கு ஆசீர்வாதம் சீக்கிரம் வேணும். கர்த்தருக்கு இப்ப நான் உங்களுக்கு அறிவிப்பு இப்படி கொடுக்குறேன். சர்ச்சில் ஒரு 50 லட்ச ரூபா பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு அறிவிப்பு சும்மா கொடுக்குறேன் உங்களுக்கு. 50 லட்சம் பணம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலைல 7:30 இருந்து 9 மணி வரைக்கும் சர்ச்சு திறந்திருக்கும். சபைக்கு வரவங்க மட்டும் எவ்வளவு வேணா மாறிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். எவ்வளவு வேணா நீங்க என்ன பண்ணலாம், வாரின்னு போலாம் அப்படின்னு நான் ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். என்ன பண்ணுவீங்க? 4:30க்கே வந்துருவாராம். அப்புறம் அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் துட்டு வாரின்னு போறதுக்கு பேக் எட்டுன்னு வருவீங்களா? எட்டுன்னு வர மாட்டீங்களா? எட்டுன்னு வருவீங்களா? எட்டுன்னு வர மாட்டீங்களா? கண்டிப்பா எட்டுன்னு வருவீங்க. தூக்கின்னு போறதுக்கு 2 ஆளு. டேய் நான் ஒருத்தனை அவ்வளவு பணத்தை வார முடியாதா, நான் உள்ள போறேன், பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு உள்ள போறேன்னு குடுக்குன்னு உள்ளவா, நான் பேக பிடிச்சுக்கிறேன், வாரி 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 என்ன பண்ணு இல்ல சொல்றேன். வரும். ஏன்னா மத்தவங்க வந்து வார்த்தை என்ன பண்றது? வெயிட் இல்ல அவள் மத்தவங்க வார்த்தை போட்டி போடுவீங்களா இல்லையா? ஆனா அதை விட உயர்ந்த எதிர்கால ஆசீர்வாதம் சர்ச்சில் இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா சர்ச்சுக்கு வரும்போது என்ன நட தெரியுமா? வித்தியாசமான நடையெல்லாம் பார்க்கலாம். சரியான நேரத்துக்கு வா, உன்னை சரியான நேரத்தில் ஆஸ்வதிப்பார். தேவனுக்கு பயந்து வா, அவர் உன்னை சகல நன்மையாலும் திருப்தியாக்குவார். யாரு வரட்டும் வராம போட்டோம், என் ஆலயம், என் ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார். நான் போறேன். சொல்லுங்க. நான் போறேன், பலி செலுத்த போறேன், ஆராதிக்க போறேன், நன்மையால் திருப்தியாக போறேன், செவி கொடுக்க போறேன். அவருக்காக நான் வாழ்வேன். கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாம் எழுதி இருக்கலாம்.